அனைவருக்கும் கிரேட் இந்தியன் ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூஷன் செங்கல்பட்டு வணக்கம். இன்றைக்கு குரூப் 2 பிலிம்ஸ் தேர்வு எழுதி முடித்த மாணவர்களுக்கு, மேலும் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் நோட்ஸ் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் இந்த 3 மன்னர்களும் நம்ம நாட்டை ஆண்டு இருக்காங்க. இவங்களுடைய வரலாறு படிக்காமல் நாம் எந்த ஒரு தேர்வையும் நம்மளால் கடக்கவே முடியாது, தேர்வு எழுதவும் முடியாது, நம்ம தேர்ச்சி பெறவும் முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனக்குழப்பம். எப்படின்னா, அந்த எந்த சேரருக்கு என்ன சின்னம், பாண்டியருக்கு என்ன சின்னம், சோழருக்கு என்ன சின்னம், இதில் நம்ம நிறைய குழப்பங்கள் இருக்கும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் பீரியடில் தேர்வு எழுதுகிறாங்க இல்லையா, காவலர் தேர்வு, குரூப் 4 தேர்வு, இந்த ஸ்டாண்டர்டில் அதாவது 10ஆம் வகுப்பு தகுதியுடைய தேர்வுகள் அனைத்திலையும், விஓஓ இந்த மாதிரி தேர்வில் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம போக்குறதுக்காக நாம் இன்றைக்கி ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஷார்ட்கட்னா, நம்ம பள்ளி புத்தகத்தை எடுத்தாலே இந்த 3 படங்கள் நிச்சயமாக இருக்கும், 3 சின்னங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலேயே புரிஞ்சுக்கலாம், எல்லா பாடப்புத்தகங்களும் அது இருக்கும். ஏன்னா இது 3 தவிர்த்து நம்ம எதையும் படிக்க முடியாது. அதனால் நம்மளுடைய அதை எக்காரத்தை கொண்டு எதுக்காகவும் நம்ம இதை தவிர்த்துட்டு போக முடியாது. அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். சரிங்களா? தமிழில் எந்த அளவுக்கு இது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தேர்வோட வினாத்தாள் எடுத்து பார்த்தாலுமே அது இவங்களுடைய வரலாறோ இவங்களோட சம்பந்தமான குறிப்புகள் எதுவுமே இல்லாமல் எந்த எதுவுமே கேள்வியே இருக்க முடிய வாய்ப்பு இல்லை. அதில் முக்கியமானது அவங்களோட அடிப்படை நம்ம தெரிஞ்சிட்டாலே மற்றதும் நம்மளோட ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது என்னென்னா, சேர சோழ பாண்டியன் இதுதான் நம்ம அப்படியே நம்ம மைண்ட் செட்டில் இருக்குதுன்னா, நாட்டான 3 மன்னர்கள் என்ன, சேர சோழ பாண்டியன் அப்படின்னு நம்ம வரிசை முறையில் வச்சுக்கணும். சேர சோழ பாண்டியன். ஸோ சேரருக்கு வில்லு, சோழருக்கு புலி, பாண்டியனுக்கு மீன். சரிங்களா? இது நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆதி மனிதனுடைய வாழ்க்கை சுழற்சி முறை. ஆதி மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்வியலை ஆரம்பிச்சார்னா, காட்டுக்குள்ள இருக்கும்போது முதல்ல அவன் என்ன பண்ணான், காட்டில் ஆதி மனிதன் தன்னை காத்து கொள்வதற்காக ஒரு ஆயுதம் செய்யறான். வில் எடுத்து தன்னை தாக்க வந்த மிருகம் புலியை கொன்று மீனை உணவாக சாப்பிட்டான். ஸோ இது நீங்கள் 3 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இது 1 எது, வில்லு 1 சேரன், புலி 2 சோழன், மீன் 3 சேர சோழ பாண்டியன். உங்களுக்கு அதான் ஞாபகம், சேர சோழ பாண்டியன் அப்படின்னா, காட்டில் ஆதி மனிதன் வில் எடுத்து புலியை கொன்று மீனை உணவாக சாப்பிட்டான். இதுதான் அது கான்செப்ட். நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்தந்த மன்னர்கள் அவங்க என்னென்ன பூ, அதாவது தன்னோட வெற்றி அடைஞ்சா எந்த பூ சூட்டி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, சேரன் பனம்பூ, சோழன் அத்தி மலர், ஆத்தி. சரிங்களா? அத்தி ஆத்தி அது மாதிரி வரும், அத்தி மலர். பாண்டியன் வேப்பம்பூ. சரிங்களா? ஸோ அப்போ என்னன்னா, பனம்பூ, அத்தி மலர், வேப்பம்பூ. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தாங்க, ஈஸியா இருந்து. ஆதிசேரன் பனைமரத்தில் நின்று கொண்டு வில் எய்து புலியை கொன்றுவிட்டு ஆத்தி என பயந்தான். ஆத்தி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஆத்தி என பயந்து வேப்பிலையை கட்டி கொண்டு மீன் பிடித்து சாப்பிட்டான். வேப்பிலை எது கட்டினா, தன்னுடைய உடை இல்லையா, அதனால இலை தானே கட்டிவாங்க ஆதி மனிதன். ஸோ இலைய அந்த இலைக்கு தான் வேப்பிலையை கட்டிக்கின்னு மீன் பிடித்து சாப்பிட்டான். இதுதான் கான்செப்ட். அதாவது என்னன்னா, அப்ப என்னன்னா, சேரனுக்கு என்ன பூ, பனம்பூ. இங்க வந்துச்சுங்களா, இது 1. சரிங்களா? வில் எடுத்து கான்செப்ட் வந்துச்சுங்களா, அதாவது சேரன் பனம்பூ வில்லு முடிஞ்சு போச்சு இந்த கான்செப்ட். இது 3 1 2 3 இது முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து புலியை கொன்று விட்டு ஆத்தி என பயந்தான்.
பயந்து, அதாவது புலி, சோழன், ஆத்தி, மலரு. சரிங்களா? புலி, சோழன், ஆத்தி, மலரு. மீன் யாரு? பாண்டியன். சரிங்களா? பாண்டியன் வந்து மீனை பிடித்து உணவாக சாப்பிட்டான். அதாவது என்னன்னா, இதுல நம்ம பார்க்க வேண்டியதை பார்த்தீங்கன்னா, சேரன், பனம்பு, வில்லு முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது புலி, ஆத்திமலர், ஓகேங்களா? அப்புறம் வேப்பில வந்து பாண்டியன், மீன். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த கான்செப்ட் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. உங்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சது 3 விஷயம் தாங்க. சேரன், சோழ, பாண்டியன் இந்த வரிசைப்படுத்திங்க. வரிசைப்படுத்தி ஆதி மனிதன் என்ன பண்ணா? காட்டுக்குள்ள இருந்து பயந்து நின்றான். தன்னை பாதுகாத்துக்கு வில்ல கண்டுபிடிச்சான். ஃபர்ஸ்ட் வில்ல கண்டுபிடிக்கிறான். வில்ல கண்டுபிடிச்சிட்டு தன்னை தாக்க வர மிருகத்தை கொல்றான். அப்புறம் பசி எடுக்குது, என்ன பண்றான்? போயிட்டு மீனை பிடிக்கிறான். மீனை பிடிச்சி சாப்பிட்றான். இதுதான் கான்செப்ட். இதை வந்து நீங்க ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மறக்க தேவையில்ல. இதை வந்து கூட சேர்த்து நீங்க ஞாபகம் வச்சா இன்னும் ஈஸியா இருக்கும். ஆதிசேரன் பனைமரத்தில் நின்று கொண்டு வில் எய்து புலியை கொன்று விட்டு ஆத்தியன பயந்து வேப்பிலையை கட்டி கொண்டு மீன் பிடித்து சாப்பிட்டான். சேரன் பனம்பு, சோழன் அத்திமலர், பாண்டியன் வேப்பம்பு. வில்லம்பு புலியை கொல்றது, மீனை சாப்பிட்றது. அவ்வளோதான். இதான் கான்செப்ட். இது வந்து பேசிக்கா இந்த நீ எந்த வகுப்பு எடுத்தாலும் சரி, நீங்க எந்த புத்தகம் எடுத்தாலும் இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. இந்த கான்செப்டை படிச்சு நீங்க உள்ள போனாதான் உங்களால வந்து நிச்சயமா உங்களுடைய நினைவுல இருக்கும். இது குரூப் 2 மெயின்ஸ் எதுக்காகவே நீங்க எந்த கான்செப்ட் எடுத்து நீங்க இது பண்ணாலுமே ஒரு மெயின்ஸ் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. பாண்டிய மன்னனை பத்தி எதுனா அவனோட சின்னம், அவனோட பூ, அவனோட கொண்டாட விதம் இதெல்லாம் நீங்க வச்சு எழுதினாதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான். அதே மாதிரி வந்து இதெல்லாம் 1 வேர்ட்ல கேட்டு போயிடும். குரூப் 4லாம் ஸ்ட்ரெயிட் டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கும். நிச்சயமா இந்த இதுல இருந்து எப்பயுமே கொஸ்டின் இருக்கும். அதனால இதை கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூடியூப்ல எப்பயுமே இருக்கும், நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.